பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவரை துதிக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரை நமஸ்கரிக்கவும், அவருக்கு நன்றி செலுத்தவும் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 100வது சங்கீதம் நான் படிக்கிறேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். கர்த்தரே தேவர் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களை நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும். நமக்கு பிரச்சனை இல்லாத இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பிரச்சனைகள் எல்லாம் மறந்து அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆராதனையோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னாங்க, இப்பொழுது ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. ஆகவே இதுதான் நம்முடைய தொழுது கொள்ளும் காலம். பின்னாடி எப்படி நடக்க போகுதுன்றது தெரியாது. நம்முடைய உலகம், நம்முடைய அரசாங்கம் எப்படி இருக்கிறது தெரியாது. அப்போ நமக்கு துதிக்கிறதுக்கு நமக்கு அலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இது நம்முடைய கொடுக்கப்பட்ட தருணம். ஆகவே இதில் நம்ம சந்தோஷமாக சமாதானத்தோடு அக்களிப்போடு அகமகிழ்வோடு நம்ம ஆண்டவரை துதிப்போம், துதித்து பாடுவோம். அவரே நம்முடைய எபினேசராக இருக்கிறார். அவரே நம்முடைய உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் இனியும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம எபினேசரேன்னு பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த வானாவரை அந்த பரிசுத்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே. எல்லோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவினீரே, ஆராதனை உமக்கே. எல்லோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த நேசரை பார்த்து பாடுவோம். ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆரும் தூய ஆவியே, துதிகளை
போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே மாறும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே மாறும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓஹோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அப்படியே தேவ பிரசன்னத்திலே நாம் இருப்போம். தேவன் ஆராதனை செய்யும்போது இறங்கி வருகிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மீதும் நீ தங்குவீராக தகப்பனே. நல்ல ஆவியானவரே, அன்புள்ள ஆவியானவரே, எங்களோடு கூட இருப்பவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீரே என்றென்றும் நிலையாயிருப்பவர் அப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீரே எங்களோடு கூட இருப்பவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆவியானவரே, நீர் இறங்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். உங்களுக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு உதவி தேவையில்லை. நாங்கள் எத்தனையோ காரியங்களிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் கர்த்தருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபை. அப்பா, 100வது சங்கீதம் 5வது வசனத்தில் சொன்னது போல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்ம நாள் முழுவதும் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்றால் இந்த 2 வார்த்தைகளை சொன்னால் போதும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். அவருடைய கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது எப்பொழுதும் நீங்க செய்கிற காரியங்களிலே எல்லாம் கர்த்தர் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோடு நம்மை நாங்கள் துதிக்கிறோம். நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை ஆட்கொள்ளுகிற தேவன், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் நமக்காக ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அவரே நம்மோடு கூட இருப்பவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர். அவர் பெரியவர், ஆகவே பெரிய காரியங்களை செய்வார். நாம் கலங்க வேண்டாம், நாம் தவிக்க வேண்டாம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வச்சுட்டு அவரே பெரிய காரியங்களை செய்கிறார் என்று விசுவாசித்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எஸ் எஸ். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உச்சுவிட்டார் மனதை
பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது விழுந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது விழுந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து தருவி. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஆக்ஷனோட செய்யலாமா? உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம்முடைய கரத்தின் வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அப்படி செய்யலாம், பாடலாமா? ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord. அவர் மிகவும் பெரியவர். அவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் போது ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றும் சேர்ந்து ஆராதிக்கணும். ஆவி நம்முடைய பாடல்ல இருக்கு,
ஆத்மா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கு. சரீரம், இந்த சரீரம் அது அப்படியே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கு. அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி அசைஞ்சு அவர் ஆராதிக்கும் போது அவர் மகிமைப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார். அவரே ஆவி ஆத்மா சூரும் மூன்றும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அவரே நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எல்லா கதவுகளையும் அடைக்க முற்படுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவரை சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. அல்லேலூயா. நமக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம கர்த்தர்கிட்ட பலத்தை கேட்குறோம், கிருபையை கேட்குறோம். ஆனால் 2 காரியங்கள் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை, 2வது கர்த்தரிடத்திலிருந்து அதிகாரம். இது 2ஐயும் நம்ம கேட்க மறந்துடுறோம். நம்முடைய கிருபையிலே வாழ்ந்துடலான்னு ஓகே, பரவாயில்ல. கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் நம்ம கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போலவும் வெள்ளம் போலவும் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறான். அதுவும் சபையை நோக்கி, விசுவாசிகளை நோக்கி கர்ஜிக்கிற சிங்கம் போற யாழை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிற தேவன் அந்த பிசாசு நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டு இருக்கிறான். ஆகவே நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. நம்முடைய சரீரத்தோடு போராட்டம் உண்டு, நம்முடைய இச்சைகளோடு போராட்டம் உண்டு, நம்முடைய பாவத்தோடு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தோடு போராட்டம் உண்டு, ஃபைனலா பிசாசோடு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஜெபிக்க வேண்டும், போராடி போராடி ஜெயிக்க வேண்டும். மனிதர்களோடு அல்ல, நமக்கு எதிரியாளவன் பிசாசு ஒருவனே. அவனை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். முதல்ல நம்முடைய சரீரம் நமக்கு எதிராளியாக இருக்கிறான். ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தூக்கத்தை கொடுப்பான், சோர்வை கொடுப்பான். ஆகவே முதல்ல நம்ம கூட இருக்கிற நம்முடைய சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆவி ஒன்று சொல்லும், சரீரம் ஒன்று சொல்லும். கடைசியா எல்லா வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சரீரம் தான் ஜெயிக்கும். இன்னைக்கு ரொம்ப சோர்வோடு இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பர்சனல் வர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஆலயத்தில் யாரோ ஒருத்தங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, நம்ம பாட்டு பாடிட்டு போகலான்னு இல்லை. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அவரை துதியோடும் கனத்தோடு அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே மாறி போகும். நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான கூட்டத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஃபெலோஷிப் மூலமாக எத்தனையோ குடும்பங்களை இணைத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக. எல்லாரும் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்த பாடல் நம்ம பாடுவோம். அழைப்பவன் இல்லை, நீ கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தான். அழைப்பவன் இல்லை, நீ கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடை
கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொன்னது போல உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Master. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள மச்சங்களையும் படைத்தவர், அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஏசாயா புஸ்தகத்திலே படிக்கிறோம், கர்த்தருக்கு நிகர் கர்த்தர் தான், கர்த்தருக்கு நிகர் அவர்தான். அவர் கேட்கிறார், என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என்னை யாருக்கு சமமாக்குவீர்கள்? நானே தெய்வம், நானே ஆதியிலே வார்த்தையாயிருந்து இன்று வரை உங்களை போஷித்து வருகிறேன். அவருடைய அன்புக்கும் அவருடைய எல்லைக்கும் அவருடைய எதுவுமே எல்லையே கிடையாது. அவருடைய அன்பு மேலானது, அவருடைய அன்பு இனிமையானது. பாடுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தினார் நாம் பாடுவோம். இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, நிகரே இல்லா தேவன் இல்லாத இனிமையும், இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் பேரும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே,
போக்கிடும் நிறைவும் நீர். எங்கள் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர். எங்கள் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் எல்லா அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் எழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கோரினை ஒடித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. மரண கூறினை ஒடித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. Amen. Hallelujah. இன்னொரு ஒரு முறை பாடுவோமா? நிகரே இல்லா தேவன் நீர். இல்லாத இறைவன் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நீர். நிகரே இல்லா தேவன் நீர். இல்லாத இறைமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. Hallelujah. Thank you, Lord. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து
உம்முடைய பிரசனத்தினால எங்களை மூடிக்கொண்ட மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நீரே என்றென்றும் பெரியவர், நீரே என்றென்றும் உயர்ந்தவர், நீரே என்றென்றும் பரிசுத்த ராஜா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து இந்த ஆராதனைக்குள்ளே இருக்கிற பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வெல்ஷிப்பை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஸ்துதிகன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆவியானவருடைய ஒத்தாசையை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த சந்ததி ஜோஷ்வாவும் நிஷலும் ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்ய போகிறாங்க. ஸோ ஜோஷ்வா பைபிளில் இருக்கிற எல்லா புக்ஸோட நேம்ஸும் சொல்ல போகிறாரு. ஸோ அதனால தேவன் மகிமைப்பட போகிறார். Today I'm going to say the books of the Bible. Books of the Bible, Old Testament: Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Ecclesiastes, Song of Solomon, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Nahum, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. New Testament books of the Bible: Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, 1 Galatians, Ephesians, Philippians, and Colossians, 1 Titus, Philemon, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrew, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. இப்போ அடுத்தது இன்னொருத்தர் வர போகிறாரு, நிஷல். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு சே Psalms 91 fully. Praise the Lord, everyone. I am telling a Psalms 91. God our protector, whoever goes to Lord for safety, whoever remained under the Almighty can say to him, you are my defender and protector. You are my God. In you I trust. He will keep you for hidden dangers, from all deadly diseases. He will cover you with his wings. You will be safe in his care. His faithfulness will protect and defend you. You need not fear any dangers at night, or sudden attack during the day, or the plague that strike in the dark, or the evil that kill in the daylight. 1,000 may fall death behind you, 10,000 are around you, but you will not be harmed. You will look and see how the wicked are punished. You made the Lord your defender, the most higher protector. So no disaster will shake you, no illness will come near your home. God put his angels in charge of you to protect wherever you go. They will hold your their hands
to keep you for hunting your feet on the stone. He'll trample down land snake, pearls, slan, and poisonous snake. God says, I will save those who love me, and I will protect those who acknowledge me. Then they call to me, I answer them. Then they are in trouble, I will with them. I rescue them and honor them. I'll rejoice them with long life, I will save them. Amen. Thank you. Praise God. I come here because of one particular reason. In the last few weeks, I got through one of the world's toughest visa. I got a US visa. The opportunity was given from office, and there were multiple people who got rejected. Multiple people in office got rejected, and I got through. And I think only it's God's purpose, because if not for His will, it is impossible for me to get through, because highly competitive scenario. எப்படின்னா, we have to go to two different places, go to meet these American officers, they ask questions and all that. A lot of, what do you say, protocol. For a security door was about 100 kgs to push in Mumbai. I went to Mumbai, and those doors were so heavy, even it's tight security. You can't carry a phone, not even a metal piece. Belt, you could have button pala. No belt also. So that's how strict it is. And these guys were officer, second round or officer, African guys, huge, big guy. He saw my passport, he just threw it. And I was very disappointed. I was like, okay, கோவப்படக்கூடாது நம்ம இந்த நேரத்தில், காமா போயிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒரு அமெரிக்கன் very patiently he's like, asked me why, how, when. It went through very easily. I asked God before I went there, கடவுளே 5 கொஸ்டின் கேட்கணும், அப்ரூவ் பண்ணி விட்டுறணும். And you wouldn't believe, it was exactly the 5 questions that they asked me. They let me go through, and I got selected. And I don't know when I'm going, but I'm telling you this because here it's more like family for me. And Rekanti, Venkatna, and Praveen, we've all traveled to different places, but for me, obviously, when I saw different people getting rejected, fear woke on this mind. I realized the devil is here to steal, kill, and destroy. But I was very patient, I was very calm on the Lord this time, because that's what the Lord says. He's our hope. So I put my hope, I put my faith, I put my trust in the Lord. For this is a worldly blessing, that's not a very big thing. I mean, for godly standard, it's a worldly blessing. But He is motivating us, and here I am motivating you all, who can, even though you go through the toughest of times, be it worldly blessings or whatever, God wants you to prosper, God wants you to do the best, He wants to give you the best. So here I'm reminded of one verse where it says, God shows the lowly things of this world, and the despised things and the things that are not, because I think we're nothing here. We're just compared to vapor, we're just compared to a small grass star. We're just more like just like smoke, we just fly away. That's how little our lives are, but God picks up us, gives us a purpose in our lives to encourage people to do better in lives. When Uncle said, when our worship uncle who led worship said, the devil puts us through so much trouble, devil puts us through so much difficulties. Garjikra Singha pola. It was like that, because the previous day, when I was in Chennai, 2 different interviews, I had a fight with my wife. I had a verbal altercation with my wife. And next day is my flight. I was realizing how the devil uses weak minds sometimes to destroy good things in our lives. But I let go. So next day she called me, and we let go of our ego. Then it went on well. But here I stand because I want to encourage you all to acknowledge God in every step, the smallest or the biggest. If not, we are not worthy of anything. We're just very, very low. We're nothing. Because we know, I was raised here. This is my place. I was born here, this Vishrantha Nilayam. I was raised here. And from here, God has taken us to different places, and He's taking us to different countries also, if that be the case. So I just stand here as a testimony, because I told God, if you're going to get me through this visa, I'm going to stand as a testimony in my life for you to glorify your name. So I stand here as I promised, because He promised
He's going to give me something. He gave it to me, and I'm here to give it back to him. And all glory goes to God. Praise God. கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஆமென். Our God is good all the time. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டுட்டு இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய ஒவ்வொரு வாஞ்சைகளாகட்டும், சிறிய வாஞ்சைகளாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், கர்த்தர் நம்மளுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உன்னதமாக கேட்டுட்டு தான் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக 2 தெசலோனிக்கேயர் 3:3. Let's turn our Bibles to the book of 2 Thessalonians 3 verse 3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தரோ உண்மையுள்ளவர். The Lord is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவர். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கர்த்தர் உண்மை உள்ளவர். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு தெரியும், என்னுடைய சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டு 27 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் கடந்து வந்த பாதைகள் அநேகம். I've gone through lots of ups and downs, and I've gone through very different kinds of path from my young age. ஆனால் ஒன்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவ்வளோ பாதைகளை, இவ்வளோ சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருந்தாலும் உறுதியாக ஒன்று சொல்ல முடியும், நிறைய காரியங்கள் இந்த 27 வருஷத்தில் எனக்கு நிறைய காரியங்கள் மாறி இருக்கு. நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள் மாறி இருக்கு. ஆனால் ஒன்று மாறாததுன்னா கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. இந்த 27 வருஷத்தில் என்னால் ஒன்று சொல்ல முடியுதுன்னா, உறுதியாக சாட்சி கொடுக்க முடியும்னா, அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த 27 வருஷத்தில் ஒரு சில நிறைய நேரங்களில் நானே உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். நானே ஒரு சில இடங்களில் தவறி இருக்கலாம். நானே ஒரு சில இடங்களில் விழுந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒருபோது என்ன ஆகலை, மாறவே இல்லை. உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நான் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இவ்வளோ உண்மையாக இருந்திருக்கீங்களே எனக்குன்னு சொல்லும்போது எனக்கு தாரையாக கண்ணீர் ஓடும். எனக்கு சில நேரங்களில் கார் ஓட்டிகிட்டு இருப்பேன், அவருடைய அன்பை ருசித்து பார்ப்பேன். ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு பண்ணியிருக்கீங்களேன்னு ஒரு நினைவு வந்துடுச்சுன்னா எனக்கு என்னை அறியாமல் நான் அப்படியே காரில் அழுதுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் நான். ஏன்னா அவர் உண்மைக்கு ஈடாக நம்ம அதுக்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக நம்ம நினச்சி பார்த்தா இல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மாறலாம், ஆனால் ஒருவர் மாறாதவர்னா கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். இது யார் எழுதுறா? பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுறாரு. கடைசியா ஒரு பொறுப்பை, முக்கியமான ஒரு பொறுப்பை அந்த சபையில் உள்ள மூப்பர்களுக்கு கொடுக்கும்படி இந்த காரியங்களை எழுதுறாரு. அவரு எந்த சூழ்நிலையில எழுதுறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் 2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் என்ன சூழ்நிலையில் எழுதுறாருன்னு உங்களால வாசிக்க முடியும். முதல் 2 வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:1-2. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில்
கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கும்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அது கடைசியாக ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, அந்த ஃபைனல் பொறுப்பு அவர் அந்த தெசலோனிக்கே சபையில் ஒரு மூப்பருங்களுக்கு யார் ட்ரஸ்ட் வத்தின்னு அவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. 2 காரியங்களுக்காக அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குற. அப்படி என்ன பொறுப்புனா, ஒன்று என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் உங்கள்கிட்ட பரம்பி மகிமைப்படுகிறது. உங்களிடத்துல கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுறது. உங்களிடத்துல எப்படி அது அவருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுறதோ அதே போல எவ்விடத்திலும் அது பரம்பி மகிமைப்படணும். அப்படியாக அது கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படணும்னா உங்களிடத்துல தெசலோனிக்கே சபைக்கு அந்த வசனத்தை பரம்பும்படி செய்தது யாரு, அறிவிச்சது யாரு? பவுல். இன்னைக்கு அவர் என்ன பட்டிருக்கிறாரு, இந்த பொல்லாத மனுஷர் கையில என்ன பட்டிருக்க, அப்படி கட்டப்பட்டிருக்க. அந்த 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி அந்த சபைக்கு அவர்களுக்கு அந்த வசனத்தை அறிவித்த பவுல் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கா, அப்படி ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கா, அப்படி ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் வாஞ்சிக்கிற காரியம் என்னது, நான் கட்டப்பட்டு இருக்கேன், ஆனா நான் முன்பு எப்படி நான் கர்த்தருடைய வசனத்தை நான் அறிவிச்சனோ அதே போல நான் மற்ற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய வசனம் பரம்பணும்னு என்ன வாஞ்சிக்கிறாரு, பவுல் வாஞ்சிக்கிறார். நம்மளா இருந்தா, ஆண்டவரே இந்த கட்டிலிருந்து என்னை விடுவீங்கப்பா, என்னை விடுவிச்சதுக்கு அப்புறம் நான் போய் மறுபடியும் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யறேன். ஆண்டவரே என்னை இந்த பிரச்சனையில, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் போய் நான் உங்களுடைய வசனத்தை நான் பரம்பும்படி செய்யறேன்னு சொல்லலாம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு, அவர் கட்டப்பட்ட இந்த சூழ்நிலையில கூட அவர் வாஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வசனம் பரம்பி கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கிறார். தேவனுடைய நாம மகிமைப்படணும்னா அவருடைய வசனம் பரம்பணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ சாட்சி கொடுக்கும் பொழுது கூட ஒரு வசனத்தை சொல்லி சாட்சி கொடுத்தாங்க இல்லையா? அது எதுக்குன்னா, இந்த வசனத்துல மூலமா தான் தேவனுடைய நாம என்ன ஆகும், மகிமைப்படும். அதான் இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வசனம் பரம்பி தேவனுடைய நாம என்ன பட்டுச்சா, மகிமைப்பட்டுச்சு. இப்போ உங்கள்கிட்ட எப்படி தேவனுடைய வசனம் பரம்பி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சோ அதே போல எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வசனம் பரம்பி தேவ நாமம் மகிமைப்படணும். அதுக்காக நீங்க என்னை வேண்டிக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவர் மற்ற இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. வேணவரே ஸ்தோத்திரம். விசுவாசம் எப்ப உண்டாகுது, வசனத்தின் மூலமா. அல்லேலூயா. விசுவாசம் எல்லார்ட்டும் இல்லையே. விசுவாசம் உருவாகணும்னா என்ன வேணும், வசனம் இருக்கணும். வசனத்தை பற்றி கொள்ளணும். தேவ வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம ரட்சிக்கப்படலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னா நம்ம எதுல இருக்கணும், வசனத்துல வேரூன்றி நிக்கணும். சிலங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபிக்கிறேன் பிரதர், ஆனா நான் பைபிள் படிக்கிறது இல்லை. நான் ஜெபிக்கிறேன்னு என்ன, உங்களுக்கு என்ன தேவையோ காலையில ஒரு 1 மணி ஆண்டவர் உங்களுடைய சர்வெண்ட் செக்ரட்டரி மாதிரி, ஆண்டவரே நான் வெளில போறேன்ப்பா, என் வண்டி ஸ்டார்ட் ஆகணும், நான் ஆக்சிடென்ட் இல்லாமல் போகணும், வரணும், எனக்கு 2000 ரூபா இன்னைக்கு வேணும், எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபா எனக்கு வேணும், என் இன்ஸ்டால்மெண்ட்டை பார்த்துக்கிடுங்க. அவர் நம்ம செக்ரட்டரி, அவர் நான் பார்த்துக்கிட்டுற மாதிரி நம்ம டெய்லி நான் ஜெபம் பண்ணாமல் நான் போகவே மாட்டேன் பிரதர். ஜெபம் என்னதுதான், அவங்க ஜெபிக்கிறதுல என்னது, அவங்களோட தேவைங்களை தான். எனக்கு இது வேணும், அது வேணும், என் குடும்பத்தை பார்த்துக்கிடுங்க, அவனை பார்த்து இதை பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான் ஜெபம். அதான் ஜெபம். ஆனால்
காலையிலேருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, எத்தனை பேர் இந்த பைபிளை உட்காந்து ஒரு வாசிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பாங்க. ஒரு சின்ன சிரி கொடுப்பாங்க. அதில் தெரிஞ்சுக்கணும் பைபிள் வாசிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. சிலர் பைபிள் எப்போம்னா சண்டே மாத்திரம் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க சர்ச்சுக்கு, டெய்லி வாசிக்கிறது இல்லை இல்லையா? நான் யாரையும் குற்றப்படுத்தவோ கீழ்படுத்த சொல்ல. என்னன்னா, நம்ம பைபிள் வாசிக்காம, தேவனுடைய வசனத்தை வாசிக்காம விசுவாசத்துல வேரூன்றி நிற்க முடியாது. நம்ம விசுவாசத்துல வேரூன்றி நிற்கணும்னா இந்த வசனத்துல வேரூன்றி நிற்கணும். இந்த வசனத்துல இருந்து தான் நமக்கு என்ன வருது? பலன் வருது, சத்துவம் வருது. நமக்கு தேவையான அந்த நாளுக்கு தேவையான சத்துவமும் பலமும் கிருபையும் தயவும் ஞானமும் புத்தியும் எல்லாம் எதுல இருந்தா வருது? இந்த வசனத்துல இருந்து தான் வருது. அப்போ இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ள போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? We can travel spiritually. We can resist the devil. We can be successful. வசனத்துல வேறுண்டணும். வசனத்துல வேறுண்டும் போதுதான் நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஏன் வசனத்தை வேறுண்டும் போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா, நம்ம வசனத்தை படிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் இன்னது நமக்கு தெரிய வரும். கர்த்தர் நம்மகிட்ட இருந்து விரும்புகிற காரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்கிறது தெரியுது எப்போ? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமான காரியம் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் நம்ம செய்யும்படி வாஞ்சிக்கிற காரியம் இதுவா இருக்குது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தையே நமக்கு தெரிய வரும். அவருடைய சித்தத்தை தெரிகிற பொழுது அந்த சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம். அப்ப அந்த சித்தத்தை நம்ம செய்கிற பொழுது தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற காரியத்தை நம்ம எப்படி செயல்படணும், நம்ம எப்படி வாழணும்னு அவர் வச்சிருக்கிற அந்த காரியத்தின் படி நம்ம வாழுகிற பொழுது என்ன ஆகுது? கர்த்தர் பிரியப்படுகிறாரு, அவர் சந்தோஷப்படுறாரு. அப்ப அவருடைய நாமம் என்ன ஆகுது? மகிமைப்படப்படுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தேவ வசனம் பரம்பும் பொழுதுதான் என்ன ஆகுதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் தான் கர்த்தர்னு விசுவாசிக்கிறேன்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எதிர்மாறா இருக்கும். வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எதிர்மாறா இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணுவாங்க. ஆனா சொல்றது மாத்திரம் என்ன? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆனா நீங்க விசுவாசிக்கிறனால நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா நீங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? எதிர்மாறா இருக்கு. அப்போ தேவ நாம மகிமைப்படுமா? தேவ நாம மகிமைப்படணும்னா நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் என்ன ஆகணும்? அவருடைய விசுவாசத்துல வேரூன்றி தேவன் நம்ம எப்படி ஜீவிக்கணும்னு விரும்புகிறாரோ அதன்படி நம்ம ஜீவிக்கும் பொழுதுதான் அவர் நாம என்ன ஆகும்? மகிமைப்படும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல விசுவாசிகள் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இல்லையா? crores of population is there, but ஆனா the விசுவாசி, the believers, the true believers who follow Christ diligently and live for Christ ன்னு பார்த்தீங்கன்னா a very very small percentage. Hallelujah. ஆனா இந்த small percentage of people தான் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம வாழ்க்கை மூலமா எப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதோ அதே போல அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வாழ்க்கையிலையும் பரம்ப செய்யணும். இன்னைக்கு பவுலுக்கு எப்படி ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி அதே போல நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. இங்க மேல வரவங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லார் கையிலையும் அது என்ன இருக்குது? பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? பரம்ப செய்யணும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருடைய வசனத்தை பரம்ப செய்யணும்.
ஆமென். ஸோ இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரோ உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நீங்க என்னாகமம் 23:19 வாசிச்சீங்கன்னா, த புக் ஆஃப் நம்பர்ஸ் 23:19, என்னாகமம் 23:19 நீங்க வாசிச்சீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. ஏன் நம்ம கர்த்தரை உண்மையுள்ளவர்னு சொல்றோம்னா, அவர் பொய் சொல்றது இல்லைங்க. பொய் யார் தான் சொல்லுவான்? மனுஷன் தான் சொல்லுவான். அல்லேலூயா. கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னா அது சத்தியமா தான் இருக்கும். அது அல்லேலூயா. வசனத்தை பாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அது சொன்னதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சொன்னா அது நிறைவேறும். அல்லேலூயா. கண்டிப்பா 100% நிறைவேறும். சொன்னது சொன்னதுதான். ஒருவேளை ஆண்டவர் மறந்திருப்பாரோ, மேபி காட் ஹஸ் ஃபெயில்ட், சான்ஸே இல்லை. காட் ஃபெயிலுங்கிறது என்னது இல்லை? சான்ஸே இல்லை. சொன்னா அது சொன்னதுதான். He never takes backs. அது மனுஷன். மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், அன்பு மிகுதினால ஒரு காரியத்தை சொல்லுவான். ஆனா கொஞ்ச நாள் போக 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 அந்த அன்பு குறைகிற போது என்ன ஆகும்? சொன்ன காரியத்திலிருந்து தவறி போயிடுவான் இல்லையா? சில டைம்ல நம்ம சந்தோஷ மிகுதினால மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுவான். ஆனா கொஞ்சம் நாட்கள் போக போக அந்த சந்தோஷம் குறைகிற பொழுது சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து என்ன பண்ணிடுவான்? அவன் தவறி போயிடுவான். ஆனா கர்த்தர் எப்போதும் என்னதில்லை? மாறுறதில்லைங்க. அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம ஒரு காரியத்தை நமக்கு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம அநேக நேரங்களில் உண்மை இல்லாதவங்க இருப்போம். நம்ம இந்த உண்மை உள்ளவங்களா இல்லை. கர்த்தர்கிட்ட நிறைய காரியங்கள் நம்ம என்ன ஆயிருந்தோம்? விழுந்து போயிருந்தோம். குறைவுனால என்ன ஆயிருந்தோம்? நம்ம உண்மை இல்லாம ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள போறோம் நம்ம. ஆனா எப்படி நீங்க தவறினாலும் சரி, குறைவானாலும் சரி, உண்மை இல்லாம இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னா அது சொன்னதுதான். அல்லேலூயா. சொன்னா அது சொன்னதுதான். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது? அவர் சொல்லியும் செய்யாத இருப்பாரா? சொல்லிட்டாருன்னா அது செஞ்சிருவார். அல்லேலூயா. அவர் வசனித்த காரியத்தை அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றிடுவார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? அவர் உண்மை உள்ளவர்னு சொல்றோம். அல்லேலூயா. மனுஷன் சொன்னதை செய்யாம இருக்கலாம், நிறைவேற்றாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னதையும் சரி, அல்லேலூயா, அவர் வசனித்த காரியத்தையும் அவர் செய்யாம இருக்க மாட்டாரு, நிறைவேற்றாம இருக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் அது கொஞ்சம் தாமதிக்கலாம். அது ஏன் தாமதிக்குதுங்கிறது அல்லேலூயா உங்களுக்கும் கர்த்தருக்குரியது. ஒருவேளை கர்த்தரால செய்ய முடியாம அது தாமதிக்கல இல்லையா? அதனால சில நேரங்கள் அது தாமதிக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. அது ஒருவேளை உங்களை பக்குவப்படுத்தும்படி, உருவாக்கும்படி, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி, சில காரியங்களை ஒரு டைம்ல உங்களை வணையும்படி ஒரு சில நேரங்களில் தாமதம் உண்டாகும். ஆனா அவர் சொன்னதை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அவர் சொன்னதுதான். அவர் சொன்னதை அவர் செஞ்சிருவாரு, நிறைவேற்றிடுவாரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். நீங்க if you turn to the book of Malachi 3:6, மல்கியா 3:6 வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. மல்கியா 3:6 என்ன சொல்லுது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் எப்பொழுதுமே மாறுறதில்லை. அல்லேலூயா.
இஸ் ஆல்வேஸ் த சேம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்குமே அவர் மாறதில்லை. The Lord God is the same yesterday, today and forever. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம கர்த்தரை தான் நம்ம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். அவரை தான், நம்ம மாறாத கர்த்தரை தான் நம்ம என்ன சொல்றோம்? உண்மை உள்ளவர்னு சொல்றோம். அல்லேலூயா. If you turn your book of Bible to Jeremiah 17 verse 5 to 8. எரேமியா 17 அதிகாரம் 5 8 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுஷன் மேல, இந்த கவனமா அந்த வசனத்தை வாசிங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். யார் இது? மனுஷன். நம்பிக்கை வந்து கர்த்தர்ட்ட இல்ல, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க. மனுஷன் மீது நம்பிக்கை வச்சு கர்த்தரை விட்டு விலகணும்னு இருதயத்தை நீங்க கொண்டிருக்கீங்கன்னா என்ன அது சொல்லுது பாருங்க. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ உன் நம்பிக்கை யார் மேலதான் வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். கர்த்தர் மேல வைக்காம உன் நம்பிக்கைய மனுஷன் மேல வச்சு நீ கர்த்தரை விட்டு நீ விலகுனேனா நீ யாரா? சபிக்கப்பட்டவன். You're cursed. That's what the Lord says. சில சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில ஏன் இப்படி சாவோன்னு தெரியல பிரதர், ஐ ஃபீல் so cursed, எல்லாமே எனக்கு தலைகீழா மாறுது. உன் நம்பிக்கை யார் மேல இருக்குன்னு யோசிச்சு பாரு. உன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கணும். சொல்லுவாங்க என்ன, work is God-ம்பாங்க. work is God. work can never become God. அவர் என் காட் ஃபாதர், அவர் தான் என்ன இது பண்ண. அப்படி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் தான் செலுத்தணும், மனுஷனுக்கு செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன்தான். ஒரு சில மனுஷங்களை மூலமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அதனால அந்த மனுஷர்களை நீங்க தேவனுடைய ஸ்தானத்துல வைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த மனிதர்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில உதவிகளை, ஒரு சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஒரு சில விடுதலைகளை கொடுத்திருக்கலாம், ஒரு சில ஆசீர்வாதங்கள் அந்த அந்த மனுஷங்க மூலமா ஆண்டவர் பண்ணியிருக்கலாம். ஆனா மனுஷன்தான் அதை பண்ணது. அந்த மனுஷன் இல்ல, கர்த்தர் அந்த மனுஷன் மூலமா என்ன பண்ணாரு? உங்களுக்கு அந்த காரியத்தை பண்ணாரு. அப்ப நீங்க மகிமை யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்களுடைய நம்பிக்கை யார் மீது வைக்கணும்? கர்த்தர் மீது வைக்கணும். கர்த்தர் மீது வைக்காம நீங்க என்ன சொல்லுது? மனுஷன் மேல உங்க நம்பிக்கையை வச்சு, இவர்தான் எனக்கு எல்லாமே பண்றாரு, எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல பிசினஸ் இருக்கு. அப்ப உங்களுடைய நம்பிக்கை எங்க ஆயிடுச்சு? கர்த்தர்ட்ட இருந்து திரும்பி மனுஷன் வந்துடுச்சு. உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இல்லாம மனுஷன் மீது வச்சு அவர்கிட்ட இருந்து கர்த்தர்ட்ட இருந்து விலகிட்டீங்கன்னா என்னது? சபிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சபிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அந்த வசனம் விவரிக்க பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அல்லேலூயா. is a cursed. நன்மை வரும், ஆனா நீ பார்க்க மாட்ட. அல்லேலூயா. நன்மை வரும், உன்னை தேடி வரும், ஆனா நீ பார்க்க மாட்ட. you will not see the goodness. ஏன்னா சபிக்கப்பட்டுட்ட, கர்த்தரால சபிக்கப்பட்டுட்ட. நீ you earned the God's curse in your life. கர்த்தரால சபிக்கப்பட்டவங்க நன்மையை காண முடியாது. நன்மை வரும், ஆனா நீ பார்க்க மாட்ட. அல்லேலூயா. இந்த வசனம் தான் சொல்லுது, வாசிங்க. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
Hallelujah. He shall inhabit in the parched places in wilderness, in a salt land and not inhabited. ஸோ கர்த்தரால் சபிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்கும். என் வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கு பிரதர். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜெபிக்கு வரும்போது, என் வாழ்க்கை எப்படி இருக்கான்? வனாந்திரத்தை போல இருக்குது. நான் சிட்டியில தான் வாழ்றேன், எனக்கு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தை போல இருக்குது. ஐ டோன்ட் ஹவ் எனி திங், ஐ ஃபீல் ஸோ டெசர்டட், ஐ ஃபீல் ஸோ லோன்லி அப்படிம்பாங்க. ஏன் இப்படி வனாந்திரத்தை போல ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா என்ன இருக்கு? சாபம். ஹல்லேலூயா. ஒரு சபிக்கப்பட்ட நிலை, கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. கர்த்தரை விட்டு விலகி மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க, அடுத்த வசனம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் மூரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ள மனுஷன் யாரு? பாக்கியமா. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மனுஷன் மீது நம்பிக்கை உள்ளவன் சபிக்கப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கும், நன்மை வராது. நன்மை வந்தாலும் நீ காண மாட்ட. ஆனா கர்த்தர் மீது நீ நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன் என்னவன்? அவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல. அல்லேலூயா. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல. அப்போ அந்த இலை எப்பவுமே எப்படி இருக்குமா? பச்சையா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷம்னா என்னது? ட்ரவுட். ஊரெல்லாம் ட்ரவுட்டு, மனத்தாழ்ச்சி. மழை தாழ்ச்சியான வருஷம், ஊரெல்லாம் ட்ரவுட்டு. ஆனா நீ தப்பாம கனி கொடுப்ப. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. சில டைம்ல இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸும் எக்கனாமிக் கிரைசிஸும் ஊரெல்லாம் ட்ரவுட், ஃபினான்ஷியல் ட்ரவுட், அங்கங்க வேலை போகும். ஆனா நீ என்ன பண்ணுவ? உனக்கு ப்ரமோஷனும் எலிவேஷனும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் உண்டாகும். ஏன்? நீ கர்த்தரின் மீது நீ நம்பிக்கை வச்சனால. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன், ருசிச்சிருக்கிறேன். இந்த 2008 டைம்ல, இந்த 20 டைம்ஸ்ல எல்லாம் எல்லா இடமும் இருந்துச்சு, நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ், எல்லா இடமும் அங்கங்க வேலை போகுதுங்க. ஆனா கர்த்தரின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு பிள்ளைங்களுக்கு என்ன ஆண்டவர்? அவங்க ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டு தான் இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க இலை என்ன ஆகல? பச்சை பசையல் தான் இருந்துச்சு. எல்லா ஊரெல்லாம் வறட்சி, ஊரெல்லாம் கெட்ட செய்தி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் மீது நம்பிக்கை வச்சனால நீ கனி கொடுக்க நீ என்ன பண்ண மாட்ட? அல்லேலூயா. நீ தப்ப மாட்ட, நீ கனி கொடுப்ப. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்றதில்லை, மனம் மாறுறதில்லை. சொன்னா சொன்னதுதான். அவர் சொன்ன காரியத்தை செய்வாரு, வசனித்த காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிற பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்க எப்பவுமே நீங்க தப்ப மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தர் இப்போ நம்ம தியானிக்க போகிற காரியம், கர்த்தர் எதிலில் உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்கிற காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். உண்மை உள்ளவர் நம்ம பார்த்தோம். அவர் எதுல உண்மை உள்ளவரா இருக்கிறாருன்னா, முதல்ல உங்களை அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முத காரியம் என்னது? உங்களை அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன அழைச்சது கர்த்தர் தான்ட்டு? அல்லேலூயா. மனுஷன் இல்ல. யாரையும் நம்ம என்ன பண்ண, எந்த மனுஷனும் யாரையும் மாற்ற முடியாது. மனுஷனால யாரையும் மாற்ற முடியாது. சொல்லுவாங்க, என் கணவனை நான் மாற்றிட்டேன், முடியாது. கணவன் என் மனைவியை மாற்றிட்டேன், முடியாது. யாரையும் மாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவரால தான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியுங்க. அல்லேலூயா. அவர் உங்களை அழைக்காம, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம அவர்கிட்ட யாரும் வர முடியாது. நம்ம கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. இன்னைக்கு உங்களை அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவர். நீங்க if you turn your Bibles to book of 1 Corinthians 1 verse 9, book of 1 Corinthians 1 கொரிந்தியர் 1:9, தம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு. ஆஹா, என்ன ஒரு பிரிவிலேஜ் பாருங்க. அல்லேலூயா. என்ன பிரிவிலேஜ். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நம்ம கண்ட்ரியில இன்னைக்கு லாஸ்ட் ஒரு மாசமா பார்த்துருப்பீங்க, ஒரு இன்விடேஷன் கார்டு வந்தோன்னா எல்லாம் காலரை தூக்கிட்டு ஓடினாங்க. எதுக்குன்னா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கார்டு வந்துச்சா. முகேஷ் அம்பானி கல்யாணத்தை, அவங்க மகன் கல்யாணத்துக்கு கார்டு வந்த உடனே நான் முகேஷ் அம்பானி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ப்ரிவிலேஜ். ஒரு எல்லா இடத்துலையும் தான் ஓடிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா அது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸ் அது இது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்ன, முகேஷ் அம்பானி அவங்களுடைய கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஐ காட் அ இன்விடேஷன் ஃப்ரம் தேர். நமக்கு கார்டு எங்கேருந்து வந்திருக்கு? ஆஃப்டர் ஆல் முகேஷ் அம்பானிக்கே காலரை ஊற்றிட்டு அவன், நம்ம முகேஷ் அம்பானியே சிருஷ்டித்த கர்த்தர்ட்ட இருந்து கார்டு வந்திருக்கு. அழைப்பு யார்கிட்ட இருந்து? கர்த்தர்ட்ட இருந்து. அல்லேலூயா. செலிபிரிட்டியை போய் அவங்க யாரு, முகேஷ் அம்பானி மகன் மருமகளை போய் ஒரு 30 செகண்ட்ஸ் விஷ் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான். ஒரு ஸ்மால் ஃபோட்டோ, அதுக்கு ஒரு பெரிய இது. நமக்கு வந்திருக்க இன்விடேஷன் எப்படி தெரியுமா? நாட் ஃபார் 10 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ். நமக்கு வந்திருக்க இன்விடேஷன் உன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. 30 செகண்டுக்கு நீ என்னத்தை ரொம்ப இது பண்ற? எனக்கு சிருஷ்டித்த கர்த்தரின் குமாரனோடு கூட வாழ்நாள் முழுவதும் ஐக்கியம் வைக்கும்படி எனக்கு அழைப்பு கொடுத்தவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவியானவரே ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்றோம்? அந்த அழைப்பை பத்திரமா உள்ள வச்சு பூட்டிட்டு என்ன பண்றோம்? உலகத்துக்கு பின்னால சுத்திட்டு இருக்கிறோம். ஐயோ அம்பானி பிரதர், அம்பானிக்கு அம்பானி. நம்ம கர்த்தர் அழைப்பு வந்திருக்கு, என்ன பண்ணிருக்கு? எப்பவுமே அவரோடு கூட ஐக்கியம், இயேசுவோடு கூட ஐக்கியம். ஆனா நம்ம அந்த இயேசுவோடு கூட அந்த ஐக்கியம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கையில பிஸியா இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? பிஸி. வி கீப் ourselves busy. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நம்ம ஐக்கியம் கொள்ளலைன்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வேஸ்ட். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் என் வேலையில நான் வெற்றியா இருக்கேன், ஜெயமா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும், உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் வேணும், இந்த ரியல் பிளெஸ்ஸிங் வேணும்னா ஒரு காரியத்தை நீங்க படிச்சுக்கணும். இதுதான் அந்த சீக்ரெட். என்னது? தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக தேவனோடு கூட ஐக்கியத்தை நீங்க பெருக்கிக் கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்து ஓங்கும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு கூட ஐக்கியம் பண்றது தனிமையில ஐக்கியம் பண்ணுவீங்க. அல்லேலூயா.
ரூம்ல போய் அடைச்சிட்டு நீங்க அவரோடு கூட நீங்க வந்து ஐக்கியம் கொள்வீங்க ஜெபத்துல, அழுது புலம்பி, ஏன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி துதியை செலுத்தி உங்களுக்கு நீங்க வந்து தனிமையில பிஹைண்ட் த வால்ஸ், த ரிலேஷன்ஷிப் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த வால். நீங்க எவ்வளவுக்கு தனிமையா எவ்வளவு நேரம் அங்க செலவழிக்கிறீங்களோ, நீங்க வெளியே போகும்போது அதற்கு நூறத்தனையா ஆசீர்வாதத்தை, கனத்தை, மகிமையை நீங்க உலகத்துல பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவியானவரே ஸ்தோத்திரம். யூஎஸ் விசான அல்லேலூயா. எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும் ஸ்டான்லி கூட போயிருக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. 5 வந்து யார் வந்தாலும் ஆண்டவர் போடுறான்னா போட்டுருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை தடை பண்றவன் யார் அங்க? அல்லேலூயா. பிஹைண்ட் த சீன்ல நீங்க அவர்கிட்ட போய் நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு ஆண்டவரே நான் போறேன்ப்பா பார்த்துக்கிடுங்க நீங்க பண்ணிட்டு போகல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நீங்க உலகத்துல நீங்க செய்ய போகிற காரியம் எல்லாம் என்னதான்? சக்சஸ் தான், ஜெயம்தான். அல்லேலூயா. நீங்க காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக நீங்க வந்து என்ன பண்ணணும்? பிஹைண்ட், செவத்துக்கு பின்னாடி போய் கர்த்தர்கிட்ட நீங்க இடம் படணும், ஐக்கியப்படணும். அதை குறித்து ஆண்டவரே நான் போறேன்ப்பா, நான் போறேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் போறேன், இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்துங்க, எனக்கு முன்பாக நீங்க செல்லுங்க, நீங்க பாருங்க, நீங்க பாத்துக்கங்க இது என்ன பண்ணணும். அப்போ நீ கர்த்தரோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாரு? தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரோடு கூட ஐக்கியம். நமக்கு எங்க இருந்து அழைப்பு வந்திருக்கு? கர்த்தர் இருந்து அழைப்பு வந்திருக்கு. வாழ்நாள் முழுவதிலும் தேவகுமாரனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த தேவகுமாரனோட ஐக்கியம் கொள்ளாம இந்த உலகத்தில் உள்ள வேஸ்ட் பீப்புள்கிட்ட ஐக்கியம் கொள்றதற்கு அதை அசட்டை பண்றோம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவகுமாரனுக்கு நம்ம ஐக்கியம் பண்றதுக்கு நேரம் இல்லை. இந்த உலகத்துல அநேக வேஸ்ட் காரியங்களுக்கு ஐக்கியம் கொள்றதுக்கு என்ன பண்றோம்? டைம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அவியானவரே ஸ்தோத்திரம். நீங்க எதற்கு கனத்தை கொடுக்கணுமா, நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு இம்பார்ட்டன்ட் காரியம் எது? நான் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளணும்யா. அவர்கிட்ட ஐக்கியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என் நாளையே ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் அந்த ஐக்கியம் இல்லாம ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் மை டே. அந்த தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே நான் உம்மோடு கூட ஐக்கியம் பண்ணும். நீங்க நாளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த என்டையர் டே, as you travel, as you work, as you converse, as you have food, the entire day you can still continue to have the relationship with your God. Hallelujah. அந்த ஒரு அனுபவம் throughout the day. You might be cooking, you might be gardening, you might be taking care of your children, you might be cycling, you might be doing throughout the day, throughout whatsoever you're doing. தொடர்ந்து கர்த்தரோடு கூட நீங்க ஐக்கியம் கொண்ட அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா உங்களை போல ஆசீர்வாதமான, சந்தோஷமான, சமாதானமான யாருமே இருக்கவே முடியாது. You are the blessed. Hallelujah. Blessed. ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும்னு தான் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறார். சிருஷ்டிச்சது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? யூ ஆர் விஐபி. யூ ஆர் விஐபி. நம்ம எல்லாரும் என்னதான்? விஐபி. அழைப்பு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கர்த்தர் இருந்து. என் பிள்ளையா, என் பிள்ளை, என் மகன், என் மகா, அழைப்பு அவர்கிட்ட வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு? என் மகனோடு கூட, இயேசுவோடு கூட தொடர்ந்து எப்பனாலும் என் ஐக்கியம் வச்சுக்கோ. அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா.
In English it says, God is faithful, by whom you were called unto the fellowship of his Son, Jesus Christ our Lord. Hallelujah. 1 யோவான் 1:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9 என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பாவத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களை சுத்திகரிக்கிறாராம். நினைச்சு பாருங்க, கர்த்தர் நம்மை அழைத்த பொழுது நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருந்தோம் இல்லையா? நம்ம ரட்சிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நம்ம அழைச்ச போது நம்ம எப்படி எல்லாம் என்ன இருந்தோம்? பாவிகளாக தான் இருந்தோம். வேதத்தில் நீங்க பிரசங்கி 7:29 வாசிச்சீங்கன்னா, பிரசங்கி 7:29 வாசிங்க. உங்களுக்கு அந்த ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7:29. மனுஷன் ஆண்டவர் எப்படி சிருஷ்டிச்சிருக்காருன்னு பாருங்க. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களினால் தேடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. In English it says, God had made man upright. God had made man what? Upright. செம்மையானவனா ஆண்டவர் உண்டாக்குனார். He was upright. When he was born, he was upright. செம்மையானவன். ஆனா எப்படி செம்மையானவன் என்ன ஆனான்னு பாருங்க. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை அவங்களே தேடிட்டாங்க. மனுஷன் செம்மையானவனை தான் ஆண்டவர் சிருஷ்டிச்சாரு. ஆண்டவர் சிருஷ்டிச்சது செம்மையானவங்கள தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உபாய தந்திரங்களை அவங்க தேடினால பாவம் வந்துடுச்சு. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? செம்மையானவனங்களா சிருஷ்டிச்சு நீங்க எதனாலும் புசிங்க, இந்த மரத்துல இருக்கக்கூடிய கனியை மாத்திரம் புசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க உபாய தந்திரங்களை தேடினாங்க. உபாய தந்திரத்தை யாரு? சர்ப்பம் சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க? அந்த கனியை புசிச்சனால பாவம் வந்துச்சு இல்லையா? அதே போல நம்ம கர்த்தர் நம்ம அழைத்த பொழுது நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்ம அந்த பாவத்துல இருந்து நம்மளை விடுவித்து நம்மளை என்ன பண்ணார்? அவரு சுத்திகரிச்சார். அந்த பாவத்தை மன்னிச்சு சுத்திகரிச்சார். அதான் அந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய பாவத்தை மன்னித்து சுத்திகரித்தார். அல்லேலூயா. இப்போ அந்த பழைய பாவம்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அல்லேலூயா. நீங்க your past life, whatsoever the sins you did, do you still carry those sins? Is those sins still there, alive? No. Is those sins still active? No. Do you find still those stains in your body or in your soul or spirit? No. அந்த சின்னும் இல்லை, அந்த ஸ்டெயின் கூட இல்லை. You will not find that stains of those sins in you, because the Lord God has cleansed you. He has not only forgiven you, he has cleansed you from that sins. உங்களை பாவத்திலிருந்து மன்னிச்சது மாத்திரம் இல்ல, அந்த உங்களை என்ன பண்ணிட்டாரு? சுத்திகரிச்சிட்டார். He is cleansed. He is cleansed. எப்படி கிளென்ஸ் பண்ணாரு? He is cleansed by his blood. As he cleansed by his blood, there is no stains of our old sin. அந்த ஸ்டேனை பார்க்கவே முடியாது. நீங்க 1 தெசலோனிக்கர் 5:23-24 வாசிச்சீங்கன்னா, the book of 1 Thessalonians 5:23 and 24, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை அழைத்த பொழுது நம்ம பாவியாக இருந்தோம். அப்ப கர்த்தர் செஞ்ச காரியம் என்ன? முதல்ல பாவத்தை மன்னிச்சாரு, ரெண்டாவது சுத்திகரிச்சாரு,
மூன்றாவது என்ன பண்ணாரு? பரிசுத்தமா மாற்றினார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்ம அழைச்ச போது நம்ம எல்லாம் பாவிங்க தான் இல்லையா? ஆனா நம்ம அழைத்த பொழுது நம்ம பாவிகளா இருந்தோம். அப்ப கர்த்தர் நம்ம அழைச்ச போது அவர் பண்ண காரியம், முதல்ல பாவத்தை மன்னிச்சார், ரெண்டாவது சுத்திகரிச்சார், மூன்றாவது நம்மளை பரிசுத்தமாக மாற்றினார். இந்த மூன்று காரியத்தையும் பண்ணிட்டு நம்மளை அப்படி விடல. இந்த மூன்று காரியத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அழைப்பை வைக்கிறார், இன்விடேஷன். என்ன அழைப்பு? இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்காக. இந்த காரியம் தான் நடந்துச்சு. அழைப்புனா, கர்த்தருடைய அழைப்பு இதுதான். நம்ம அழைச்ச கர்த்தர் என்ன பண்ணாரு? பாவத்தை மன்னிச்சாரு, சுத்திகரிச்சாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்தினாரு. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? தேவகுமாரனோடு கூட நீ எப்பொழுதுமே நீ ஐக்கியம் கொண்டுருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி பண்ணின கர்த்தர் நம்ம அழைச்ச அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவர் நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த என்ன சொல்லுது 24 வசனத்துல, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று அந்த வசனம் சொல்லுது இல்லையா? இதோட நிறுத்தல ஆண்டவர். இந்த அழைச்ச அழைப்புக்கு நான் என்ன சொன்னேன்? இந்த 3 காரியத்தை பண்ணாரு. பாவத்தை மன்னிச்சாரு, சுத்திகரிச்சாரு, பரிசுத்தப்படுத்தினாரு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? நம்ம இயேசுவோடு கூட ஐக்கியம். ஆனா இந்த உலகத்துல எப்படி வச்சிருக்காருன்னா, நம்மள வாசிங்க, புக் ஆஃப் ஐசையா 49 verse 7. புக் ஆஃப் ஐசையா 49 verse 7. உங்களை கண்டு யார் எழும்புவாங்கன்னு பாருங்க. புக் ஆஃப் ஐசையா 49 verse 7. ஐசையா 49 ம் 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 இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து யாரு எழும்புவாங்களா? ராஜாக்கள் எழுந்து நின்று பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து? அல்லேலூயா. அழைத்த அழைப்பு அப்படி. ஆண்டவர் 3 காரியத்தை பண்ணாரு. பாவத்தை மன்னிச்சாரு, சுத்திகரிச்சாரு, பரிசுத்தப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இயேசுவோடு கூட ஐக்கியம் கொண்டு இருந்தார். உலகத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா, நம்ம வந்த போது நம்மளை பார்த்து யார் பண்ணுவாங்களா? ராஜாக்கள் நம்ம போனோம்னா ராஜாக்கள் எழுப்பி நிப்பாங்களாம். பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்க? பணிந்து கொள்வார்கள். நம்மளை பார்த்து இல்ல, அவங்க ராஜாக்கள் எழும்பி நிக்கிறது யாருனால தெரியுமா? சொல்லி அந்த என்ன பண்ணுது? அந்த முந்தின பாருங்க, உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தம். அந்த பரிசுத்தரின் நிமித்தம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தரின் நிமித்தம், உங்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்த பரிசுத்தரின் நிமித்தம். உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் தெரியாது, இந்த மனுஷன் ஏன் நமக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறான்? அவன் கொடுக்கிற மரியாதை உங்களுக்கு இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தருக்கு. அல்லேலூயா. அவியானவரே ஸ்தோத்திரம். சில நேரம் உங்களுக்கு தெரியாது, என்ன இவன் நமக்கே இதா இருக்கும், என்ன இப்படி மரியாதை கொடுக்குறான, இப்படி பணிந்து கொள்கிறான. நம்மளை பணிந்து கொள்வது நமக்கு கொடுக்குற இதுல நம்மள அவன் பணிந்து கொள்ள, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தரை அவன் பணிந்து கொள்றான். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த அழைப்பு எவ்வளவு விசேஷித்த அழைப்பு இல்லையா? ஆமென். அந்த அழைப்புக்கு அவர் என்ன உள்ளவர்? உண்மை உள்ளவர். இரண்டாவது, அவர் நம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். நம்மோடு கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர். If you turn your Bible to book of Deuteronomy 7 verse 9.
உபாகம் 7:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா, ஆமென். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். எப்போ வருமா? உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, நம் கர்த்தர் தேவன் சொல்லி அவருடைய கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொள்ளுகிற பொழுது, அவருடைய கற்பனைகள் எதுல இருக்கு? பைபிள்ல இருக்கு, இந்த வசனத்துல இருக்கு. அவர் சொல்லுகிற காரியங்களை, அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ற பொழுது, நம்ம ஜெனரேஷனுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றது என்னது? 1000 தலைமுறைக்கு, 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட சில உடன்படிக்கையை பண்ணியிருப்பார். உங்கள்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அவர்கிட்ட ஜெபத்துல நீங்க அவரோடு கூட இடைப்படுகிற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட சில உடன்படிக்கை பண்ணியிருப்பார். உங்களுக்கு அந்த உடன்படிக்கை மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சில சில காரியங்கள் தயவை காண்பிச்சிருப்பார். அந்த தயவு, கர்த்தருடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறது. அந்த தயவு நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நம்மளால இம்மட்டும் நம்ம காத்து வழி நடத்தப்படுறோம். தேவ தயவு இல்லைன்னா நம்ம இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்போம்? அழிந்து போயிருப்போம். அவருடைய தயவு தான் நம்மளை காத்து வழி நடத்துது, இல்லையா? ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பண்ண அந்த உடன்படிக்கை, உங்க மீது வைத்திருக்கிற அந்த தயவு, அது உங்களோட அது மறைந்து போகாது. அது என்ன ஆகுமா? உங்களுக்கு பின்பாக கர்த்தரின் 1000 தலைமுறைக்கும் அந்த உடன்படிக்கையும் அந்த தயவையும் அவர் காத்துக்கொள்வாராம். அல்லேலூயா! என்ன ஒரு நல்ல கர்த்தர் பாருங்க. அவர் உங்களை எம்மட்டும் நேசிச்சாருன்னா, உங்கள்கிட்ட பண்ணின அந்த உடன்படிக்கையை நீங்க மறித்த உடனே அவர் அப்படியே அதை மறந்து போகல. அல்லேலூயா! என் பிள்ளை மறித்து போயிருக்கலாம், ஆனா என் பிள்ளைகிட்ட பண்ணின அந்த உடன்படிக்கையை இன்னும் 1000 தலைமுறைக்கும் நான் காத்துக்கொள்வேங்கிறாரு. உங்கள்கிட்ட காண்பித்த அந்த தயவை இன்னும் 1000 தலைமுறைக்கும் நான் காண்பிப்பேங்கிறாரு. அல்லேலூயா! அப்படிப்பட்ட கர்த்தர். அல்லேலூயா! அதனாலதான் என்ன சொல்றோம்? 2வது, அவர் உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர். 3வதாக, சோதனையை தாங்குவதற்கும் அதில் இருந்து காப்பாற்றுவதற்கும் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா! 3வது, சோதனையை தாங்குவதற்கும் அதில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கும் அவர் உண்மை உள்ளவர். If you turn your Bibles to book of 1 Corinthians 10 verse 13, 1 கொரிந்தியர் 10:13 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆமென். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதில்லை, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா! ஆமென். வேதம் என்ன சொல்லுது? தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. உங்க திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்கிறார். சோதிக்கப்பட நான் விட மாட்டேன். சொல்லுவாங்க, தாங்க முடியல பிரதர்மாங்க. என்னால தாங்க முடியல. ஆனா நீங்க சொல்லுவீங்க, ஆனா உங்களால எவ்வளவு தாங்க முடியும்ட்டு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா! யார் யார் மேல என்னென்ன பாரம் வைக்கணும்னு அவருக்கு தெரியும். இது மேல இவ்வளவு பாரம் தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு சுமக்கிறதுக்கு ரொம்ப நீங்க பெரிய பெரிய பாரத்தையும் சுமக்க உங்களுக்கு அந்த திராணி இருந்துச்சுன்னா பெரிய பெரிய பாரத்தை வைப்பாரு. அப்போ அந்த திராணியை கூட்டிட்டு தான் அந்த பாரத்தை கொடுப்பாரு ஆண்டவர். சோதிக்கப்படுவீங்க. திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ண மாட்டீங்க? சோதிக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா!
அதான் வேதவசனம் சொல்லுது. அண்ட் என்ன சொல்லுது அந்த வசந்த வாசிங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுறதற்கு நான் விடுறதில்லை. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கையும் கொடுக்கும். இந்த சோதனையை நீங்க தாங்கிக் கொள்வீங்க. தாங்கிக் கொள்றதற்கும் அந்த சோதனையிலிருந்து தப்பி கொள்வதற்கும் இந்த போக்கை, அந்த வழியை கூட என்ன பண்ணுவாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உண்மை உள்ளவர். இதிலெல்லாம் உண்மை உள்ளவர். முதல்ல என்ன பார்த்தோம்? அவர் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர். உங்களோடு கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். மூன்றாவது, சோதனையை தாங்குவதற்கும் அதிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவதற்கும் அவர் உண்மை உள்ளவர். நாலாவதாக, அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவருடைய வார்த்தையில். If you turn your Bible to book of 2 Corinthians 1 verse 18. 2 கொரிந்தியர் 1:18. 2 கொரிந்தியர் 1:18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மை தேவனுடனே சாட்சி. நம்ம தியானித்தது போல, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா அது சொன்னதுதான். அவர் சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிச்சிருவார். அவர் வசனித்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிருவார் இல்லையா? அது ஆம், மனுஷன்தான் அது ஆம் இல்லைங்கிறது இது மாறும். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோது என்னாகுது, மாறாதவர். அது மாறுறதே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அது கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்றுவார். ஒரு காரியத்தை ஆண்டவர் வசனிச்சாருன்னா அந்த காரியத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஐந்தாவதாக, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். The last one is what? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10:23 நீங்க வாசிச்சீங்கன்னா, புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 10 verse 23. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 10 verse 23. நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் இருக்கிறாரே. 2 கொரிந்தியர் 1:20 வாசிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1:20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது, ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் சொன்னது போல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். If he has promised to do something in your life, he will definitely do. He will not, take back his promises. He will not slip away to do the promises what he has given you. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன இருக்கான், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். பைபிளை நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆபிரகாம் சாராளை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஆபிரகாம் சாராளுக்கு நான் அவங்க வயது சென்ற பொழுது குழந்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? வயது சென்ற பொழுது கொடுக்க சொன்னார். ஆனா பைபிளை we call Abraham as father of faith. ஆபிரகாமை நம்ம என்ன சொல்றோம், விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். ஆனா இந்த ஆபிரகாம் சாரா கர்த்தர்ட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்னது, ஆண்டவர் உங்களுக்கு நான் குழந்தைய தருவேன்னு சொன்னாரு. ஆனா இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆபிரகாமும் சாராலும் கர்த்தரை நம்பாம, கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பாம அவங்க என்ன பண்ணாங்க, they thought let them have a child through Agar. ஆகார் மூலமா நான் ஒரு குழந்தைய பெற அவங்க முடிவு செய்து ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை ஒப்பு கொடுத்தாங்க சாரா. அது என்ன காரியம் தான், அது விசுவாசம் இல்லாத காரியம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா உங்களுக்கு நான் குழந்தைய தருவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பைபிள்ல ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாங்க. ஆனா ஆபிரகாம் பண்ண காரியம் என்னது, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண. அப்படி அல்லேலூயா. மனைவி பேச்சை கேட்டுட்டு அவன் என்ன பண்ண, அப்படி விசுவாசம் இல்லாத ஒரு காரியம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை
மறந்து அசட்டை பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்க, உண்மை இல்லாத ஒரு காரியத்தை பண்ணாங்க. ஆண்டவர் உன் மனைவி மூலமா நான் உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பட் he slept with the slave girl and had a child. இல்லையா? ஆனா கர்த்தர் அவங்க உண்மை இல்லாதம இருந்தாலும், ஆபிரகாம் சாரா உண்மை இல்லாதம இருந்தாலும், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். என்ன சொன்னேன், அநேக நேரங்களில் நம்ம உண்மை இல்லாம இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அவர் வாக்குத்தத்தை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிருந்தோம், தவறிருந்தோம். இல்லையா? we call it a situation, a circumstance, or whatsoever it is. At times we fall away, we slip away. நம்ம என்ன பண்ணிருந்தோம், தவறி இருந்தோம், உண்மை இல்லாதவர்களாக மாறிடுறோம். நம்ம உண்மை இல்லாதவர்களாக நாம் மாறினாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்ன பண்றாரு, அவர் நிறைவேற்றார். அதான் நீங்க வாசிங்கன்னா ஹீப்ரூஸ் 11:11, எபிரேயர் 11:11 இந்த காரியத்தை நீங்க வாசிக்கலாம். எபிரேயர், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து. ஆமென். அல்லேலூயா. நீங்க 2 திமோத்தி 2:13 நீங்க வாசிச்சீங்கன்னா, புக் ஆஃப் 2 Timothy 2:13, புக் ஆஃப் 2 Timothy 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதான் வசனம் சொல்லுது, என்னது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் அவர் நம்மகிட்ட எப்படிதான் இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கர்த்தர், நம்ம தியானித்த வசனம் என்னது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 2 தெசலோனியன்ஸ் 3:3. அதில் நமக்கு ஒரு வாக்கு தத்தமா ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்குறாரு. அதை வாசிங்க, 2 தெசலோனியன்ஸ் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால உங்களை ஸ்திரப்படுத்த போறார். வருகிற நாட்கள்ல நீங்க ஸ்திரப்பட போறீங்க. ஸ்திரப்படுறதுன்னா என்னது, யூ வில் கெட் எஸ்டாப்ளிஷ்ட். You will get established in your work. You will get established in your business. You will get established in your finances. You will get established in your family. You will get established in your spiritual life. நீங்க ஸ்திரப்பட போவீங்க. நீங்க ஸ்திரப்பட போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அடுத்த ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, உங்களை தீமையில் நின்று விலக்கி காத்து கொள்ளுகிறார். என்ன வசனத்தை பாருங்க, இந்த தீமையிலிருந்து உங்களுக்கு விரோதமாக வருகிற அந்த தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்றதற்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களை ஸ்திரப்படுத்துறார். ஒரு தீமை உங்களை நோக்கி வருது, ஏதோ ஒரு தீங்கு வருது, அது தீங்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் இந்த தீங்கிலிருந்து விலக்குவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை பண்றாரு. என்ன பண்றாரு, உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. ஏன் ஸ்திரப்படுத்துறாருன்னா, நீங்க ஒரு நிலையற்ற நிலையில இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு நிலையற்ற நிலை. you're not in the firm situation. You're not in a stabilized situation. ஒரு நிலையற்ற நிலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், நான் இந்த தீங்கிலிருந்து உங்களை விலக்கி காத்தாலும் நீங்க நிலையற்ற நிலையில இருக்கிறபடினால இதுக்கு அப்புறம் இன்னொரு தீங்கு வந்துச்சுன்னா அதுல நீங்க விழுந்து போயிருவீங்க, அழிந்து போயிருவீங்கன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு தீங்கு வருது,
அந்த தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் உங்க நிலையை பார்க்கிறாரு. என்ன நிலையில இருக்கிறீங்க? நிலையற்ற நிலையில இருக்கிறீங்க. அந்த நிலையற்ற நிலையில இருக்கிறபடினால கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்துறார், 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 ஸ்திரப்படுத்துறார். அல்லேலூயா. என்னவரி ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க அப்ப பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஸ்திரப்படுத்துறாரு என்று. ஸ்திரப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துறார். You will get stabilized. வருகிற நாட்கள்ல பாருங்க, இது ஒரு வாக்குத்தத்தமா எழுதிடுங்க. You will get stabilized. அல்லேலூயா. அந்த நிலையற்ற நிலையெல்லாம் மாறிடும். சிலருக்கு எண்ணங்கள்ல நினைவுகள்ல ஒரு நிலையற்ற நிலை, ஒரு 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 you don't have that steady thought process. இன்னைக்கு ஒரு மாதிரி யோசிப்பீங்க, நாளைக்கு வேற மாதிரி யோசிப்பீங்க. இன்னைக்கு கேட்டா ஒரு பிளான் சொல்வீங்க, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு கேட்டா உங்க பிளான் வேற. ஒரு நிலையற்ற நிலை. You do not have a clarity about anything. சிலருடைய might be your job, நீ பார்க்குற வேலை ஒருவேளை நிலையற்ற நிலையில இருக்கலாம். சிலருடைய குடும்பங்கள் நிலையற்ற நிலையில இருக்கலாம். சில உங்களுடைய பிஸ்னஸுங்க ஒருவேளை நிலையற்ற நிலையில இருக்கலாம். இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு நிலையற்ற நிலையில இருக்கலாம். எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிலையற்ற நிலையில இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவரு உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாகத்தான் அவர் உங்களை அவருடைய சமூகத்திற்கு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய உண்மை என்னன்னா, ஒரு பெரிய தீங்கு உங்களை நோக்கி வருது, ஆண்டவர் அதுல இருந்து காக்கும்படியாக உங்களை முன்குறித்து அவருடைய சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு பாருங்க. அல்லேலூயா. ஒரு சில முகங்களை நான் புதுசா பாக்குறேன். ஒரு சில மாசங்களை வருது இல்லை, பட் இன்னைக்கு ஆண்டவர் சடனா கூட்டு வந்திருக்கிறாரு. காரணம், அல்லேலூயா, அவங்க மனுஷனை பார்க்க வரல, மனுஷனுடைய அழைப்பை கேட்டு வரல, கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறாருயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பும் தயவும் உங்க மீது இருக்கிறதுனால அவர் அவருடைய சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு, என் பிள்ளைக்கு ஒரு தீங்கு வரப்போகுது, அந்த தீங்கிலிருந்து நான் விலக்கி காப்பதற்கு முன்பாக என் பிள்ளைகளை நான் ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்திரப்படுத்தி அதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய தீங்கிலிருந்து உங்களை விலக்கி காக்குறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியில சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். அல்லேலூயா. இல்லை எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபத்துல எடுத்து பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் உண்மை உள்ளவர்னு? அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. மனுஷன் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டாருங்க. அல்லேலூயா. உங்க உறவுகள் எல்லாம் மாறலாம். நான் சொன்னது போல the friends can change, your family people can change, anyone and anything can change, but our Lord shall never ever change. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருவர் உண்மை உள்ளவர்னு சொல்லணும்னா அது நம்ம கர்த்தர் மாத்திரம் தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சாட்சி இந்த இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக நான் சாட்சி கொடுத்தது போல, கடந்த 27 வருஷத்துல நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மை உள்ளவர் நான் எவ்வளவு தைரியமா நான் சொல்ல முடியுதோ, அதே போல நீங்க ஒவ்வொருவரும் நீங்க என்ன சொல்ல முடியும்? சாட்சி கொடுக்க முடியும், அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர்னு சொல்ல, கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தரோ உண்மை உள்ளவர்னா நான் உண்மை இல்லாதவனா இருக்கேன், ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் உண்மை இல்லாதவனா இருக்கேன், ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதுதாங்க மகிமை. அல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுதான் தயவு. அல்லேலூயா. நான் உண்மை இல்லாதவனா இருந்தோம், கர்த்தர் என்கிட்ட உண்மையா இருக்கிறாரு. அவர் என் மீது வச்சிருக்கிற அந்த அன்பு உண்மையா இருக்குது. அவர் என் மீது வச்சிருக்கிற அந்த நேசம், தயவு, கிருபை அது உண்மையா இருக்குது.
அவர் என்கிட்ட கொடுத்த அந்த வார்த்தையில உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, அவர் என்னை அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, அவர் என்கிட்ட பண்ண அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவரு கர்த்தர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அப்படிப்பட்ட உண்மை உள்ள கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி வருகிற தீங்கில் இருந்து உங்களை என்ன பண்றாரு, விலக்கி காத்து கொள்றாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உங்களுடைய கண்கள் எல்லாம் மூடி, தேவரீர் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே ஒரு விசேஷித்த சித்தத்தோடு கூட எங்களை உங்களுடைய சமூகத்திற்கு நீங்க அழைத்து வந்தீங்க. நீங்க எங்களோடு கூட நீங்க பேசினீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு உணர்த்தினீங்க, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமாப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை வாய்களை திறந்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து அறிக்கை செய்ய. கர்த்தாவே நீர் ஒருவரே உண்மை உள்ளவரப்பா, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர். ஆண்டவரே உம்முடைய உண்மைக்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீ என்கிட்ட உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே இன்னைக்கு நாங்க கேட்ட அந்த வார்த்தையின்படி ஆவியானவரே உங்களுடைய அழைப்பில் ஆண்டவரே நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. என்னோடு கூட பண்ண அந்த உடன்படிக்கையில நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த சோதனைகளில் இருந்து எங்களை காத்து அதிலிருந்து எங்களை தப்பி வைக்கிற அந்த போக்கில ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாக்கி அதுல உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. நீங்க வாக்கு தத்தத்துல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்துல நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. ஆவியானவரே நீர் உண்மை உள்ளவராய் இருந்து எங்களை இந்த நாளிலே ஸ்திரப்படுத்தி வருகிற தீங்கில் இருந்து எங்களை விலக்கி காத்து கொண்ட கிருபை தயவிற்காக நன்றி. தேவரீர் உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபை தயவை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, பலனை உம்முடைய பிள்ளைகளின் மீது இந்த நாளிலே வைக்கிற கிருபை தயவிற்காக நன்றி. வருகிற நாட்களிலே பிள்ளைகள் ஸ்திரப்பட்டு ஆவியானவரே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவியானவரே உலகத்திலே கனத்திற்குரிய மகிமைக்குரிய பாத்திரர்களாக ஆசீர்வாதமாய் நிறைவாய் தேவ நாமம் மகிமைப்படத்தக்க அன்பு பிள்ளைகள் ஜீவிக்கத்தக்க கர்த்தருடைய கிருபை தயவே அவர்கள் மீது வைக்கிற கிருபைக்காக நன்றி. தாழ்த்துறேன்ப்பா, தாழ்த்துறேன். எல்லா துதி கன மகிமையுடைய பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும்னு விரும்புறீங்க? கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்தாரு. அவரே உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி வருகிற தீங்கிலிருந்து என்னை விலக்கி காத்து கொண்டாருன்னு நம்புறவங்க கர்த்தருக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா. பெஸ்ட் கிளாப் ஆஃபரிங். ஹல்லேலூயா. Praise be to God. Praise be to God. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.